தீமோத்தேயுவே, உனக்கு சாந்தம் தேவைதான், நீ சாந்தம் உள்ளவன் தான். ஆனா சாந்தம் என்று சொன்னால் அந்த சாந்தத்தோடு கூட உபதேசமும் இருக்கட்டும், அதுல ஒரு கண்டனமும் இருக்கட்டும், அதுல ஒரு கடிந்து கொள்ளுதலும் இருக்கட்டும், அதுல ஒரு புத்தி சொல்லுதலும் இருக்கட்டும். இதுதான் உண்மையாய் தேவன் விரும்புகிறது. வசனம் சபைகளிலே, சத்தியம் சபைகளிலே, உபதேசம் சபைகளிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எந்த கூட்டத்தையும் பாருங்க, மக்களுக்கு இதமான பிரசங்கம் தான் கேட்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், என்னைக்கு ஆசீர்வதிப்பார். வேதம் முழுவதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இருக்கு. உபதேசம் தான் அதிகம் இருக்கு ஐயா. ஆசீர்வாதம் ஒரு பக்கம் நமக்கு வாக்கு பண்ணி இருந்தாலும் ஆண்டவர் உபதேசங்களை வைத்திருக்கிறார்.